வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க மிஸ்டீரியஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான மிஸ்டரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு போலீஸ் ஆபீசர் மர்மமான முறையில காணாம போயிடுறாரு. ஏறக்குறைய 5-6 நாளா காணாம போயிடுறாரு. வேற ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த கேஸை கையில எடுத்து விசாரணை பண்றாரு. அப்பதான் இந்த கேஸ்ல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சம்பந்தப்படுறாங்க. ஹஸ்பண்ட கேட்டா ஒரு கதை சொல்றாரு, ஒய்ஃபை கேட்டா ஒரு கதை சொல்றாங்க. சோ அந்த போலீஸ் காணாம போனதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம்ன்ற மாதிரி இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இதுல கொஞ்சம் அமானுஷ்யமான விஷயத்தெல்லாம் கலந்து கட்டி சொல்லியிருப்பாங்க. சூப்பரா இருந்தது. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க யாரு என்னன்னு தெரியல. ஒரு வீட்ல டெக்கரேஷன் ஒர்க்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த வேலை எப்ப முடியும், இந்த வேலை எப்ப முடியும்னு ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளுங்களுமே இந்த டைம்குள்ள முடிஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவங்களுமே போன் பேசிக்கிட்டே படிக்கட்டுல ஏறி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பொத்துன்னு கீழே விழுறாங்க. யாராவது தள்ளி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கீழே விழுந்தவங்க ரத்த காயத்தோட கிடக்குறாங்க. உயிரோட இருக்காங்களா இல்ல இறந்து போயிட்டாங்களான்னு கூட நமக்கு கிளியரா தெரியல. இந்த இடத்துல தான் மிஸ்டீரியஸ்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப வேற ஒரு சீனை காட்டுறாங்க. ராம்கின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் காணும் போல. ஒரு வாரத்துக்கு மேல இந்த ராம்கி காணோம். காணாம போலீஸே கண்டுபிடிக்க முடியலனா நம்மள மாதிரி மக்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கும்ன்ற மாதிரி மீடியாவை சேர்ந்தவங்க கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரணை பண்றதுக்காக புதுசா ஒரு ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க போல. அவருமே கேஸை விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப மீடியாட்கள் நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இப்பதான் நான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் விசாரிச்சு சீக்கிரமே ராம்கியை கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. இப்ப உள்ள வந்தவரு ராம்கி கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. 7 நாளா காணாம போயிருக்காரு, என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, எல்லா பக்கமும் விசாரிச்சோம், ஆனா கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்ற ஆங்கிள் விசாரணை பண்ணுங்க, அவர் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காருன்ற எல்லா லிஸ்டையும் எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கவரை நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். இன்ஸ்பெக்டருக்கு சில தகவல் கிடைக்குது. ராம்கி காணாம போறதுக்கு முன்னாடி சிலரை சந்திச்சிருக்காரு போல. அதை பத்தி நமக்குமே விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கறிக்கடலாம் நடத்திட்டு இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கு நிறைய கறிக்கடலாம் இருக்கு போல. இவருக்கு ராம்கி கிட்ட இருந்து கால் வருது. இருங்க சார் வரன்ற மாதிரி இவருமே ராம்கியை பார்க்கிறதுக்காக கிளம்புறாரு. இப்ப வெளியே வச்சு ராம்கியை மீட் பண்றாரு. இவர் கொஞ்சம் இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணுவார்ல, அதுக்கு ராம்கியை சப்போர்ட் பண்றாரு போல. அதனால தான் ராம்கி கூப்பிட்டோன்னு ஓடி வராரு. ராம்கி கிட்ட என்ன விஷயம்னு கேட்கும்போது, ராம்கி எனக்கு கன்னு வேணும், உனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட பேசி கன்னை வாங்கித்தான்னு சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இந்த நபர் இருக்கார்ல, இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட கன்னு வேணும்னு கேக்குறாரு. கன்னா இவ்வளவு செலவாகும், 1 லட்சம் ரூபாய் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே பக்கத்துல இருக்க ராம்கி கிட்ட சொல்றாரு. என்கிட்ட இப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் இல்ல, எனக்கு நீ மாமூல் மாதிரி தருவல்ல அதுல கூட கழிச்சுக்கோ, இப்போதைக்கு நீ தான் காசை தரணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த நபருமே ஏத்துக்கிறாரு. இப்ப கன்னை வாங்குறதுக்காக நைட்டு நேரம் இவங்க 2 பேருமே ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. சரி இங்கதான் சார் கன்னு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி வா போலான்ற மாதிரி ராம்கியும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த நபரையும் பார்த்து கன்னியும் வாங்கிடுறாங்க. அந்த நபருமே போலீஸ் கிட்ட மாட்டினா என் பேரை சொல்லக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்றான். இவரே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு, வெளியே சொல்ல மாட்டாரு. இப்ப ராம்கி திடீர்னு கன்னை வச்சு அந்த நபரை பாயிண்ட் பண்றாரு. அதாவது கன்னை வித்தார்ல அந்த நபரையே பாயிண்ட் பண்றாரு. இல்லீகலா கன்னை விக்கிறவங்கள பிடிக்கிறதுக்காக தான் இந்த ராம்கி வந்திருக்காரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதுதான் கிடையாது. ராம்கி வேற ஒரு பக்கம் பார்த்து ஷூட் பண்றாரு. பரவாயில்ல கன்னு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி கன்னை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, அதாவது இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சம்பந்தப்பட்ட இந்த 2 பேரை பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. சார் இவ்வளவுதான் சார் எங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் ராம்கி எங்க போனாருன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது, அப்பத்துல இருந்து அவர் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க 2 பேர் எதுவுமே பண்ணலன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருது. போலீஸா ராம்கி கிட்டயே கன்னெல்லாம் இருக்கு, ஆனா அந்த புல்லட்டுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்ல, வேற யாரையோ கொல்றதுக்காக தான் கன்னை வாங்கியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ராம்கி கடைசியா யார்கிட்ட எல்லாம் போன்ல பேசியிருக்காருன்றதெல்லாம் எடுக்க சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப ஆளுங்க அந்த டீடைல் எல்லாம் எடுத்துறாங்க போல. சார் இந்த லேடிக்கு 2-3 வாட்டி கால் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை பத்தி சொல்றாங்க. நம்ம உடனே இந்த லேடியை பார்க்கிறதுக்கு போனோம்ன்ற மாதிரி சொல்றாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை காமிச்சாங்கல்ல, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கதவை தட்டினா யாருமே வரல, இவங்களே உள்ள வந்துடுறாங்க. இப்ப காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கும்போது ஷில்பா அப்படின்றவங்க தான் கதவை திறக்கிறாங்க. ஷில்பா தான் இந்த வீட்டோட ஓனர் போல. இவங்க பொட்டெல்லாம் வச்சிருக்கிறதுனால கல்யாணம் முடிஞ்சவங்கன்றது தெரிஞ்சிருது. ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கும்போது வேற விஷயமா கோவாக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஷில்பாவும் சொல்றாங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது ராம்கியை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம்,
இருக்கோம். காணாம போன ராம்கி அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது ராம்கி காணாம போயிட்டாரா? அத பத்திலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க நியூஸ்ல அதுதானே ஓடிட்டு இருக்கு, அதுவே உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி ராம்கிக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம், எதுக்கு கால் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ராம்கியும் நானும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க, அது விஷயமா நடுவுல அவர் கால் பண்ணுவாரு, மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க உண்மைதான் சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வருது. தேவைப்பட்டா உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் விசாரிக்கிற மாதிரி இருக்கும், ஹஸ்பண்ட் ஊர்ல இருந்து வந்தா சொல்லுங்க, நாங்க இப்போதைக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்க கிளம்புறத இந்த ஷில்பா வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. வாசல் கிட்ட ஒரு சிசிடிவி இருக்கிறத இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. ஃபுட்டேஜை எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப நியூஸ்ல பார்த்தா ஷில்பான்னு ஒருத்தவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் கோவால ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதானே இந்த லேடியை பார்த்துட்டு வந்தோம், இந்த லேடிக்கு எப்படி கோவால ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அதாவது இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் ஷாக் ஆகுறாங்க. திரும்பி அந்த வீட்டுக்கு போனோன்ற மாதிரி வேகமா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த வீட்டோட வாட்ச்மேன் இருக்காரு. வாட்ச்மேன் இல்ல ஒர்க்கர்னு சொல்லலாம். ஒர்க்கருமே என்ன வேணும்னு கேக்குறாரு. ஷில்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாவும் ஐயாவும் வெளியூருக்கு போனாங்க, கோவால இப்பதான் ஆக்சிடென்ட் ஆனதா தகவல் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொல்றாங்க. எப்படி சார் பார்த்திருக்க முடியும், அவங்க எப்பயோ கிளம்பி போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் இந்த ஒர்க்கர் சொல்றாரு. இது என்னடா இவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி இவங்களுமே வீரட்டோட நம்பரை வாங்கி கால் பண்றாங்க. அதாவது ஷில்பாவோட ஹஸ்பண்ட் நம்பரை வாங்கி கால் பண்றாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி காலை கட் பண்ணிருப்பாரு. இப்ப வீட்டு வாசல்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துடுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தா கடைசியா அந்த ராம்கி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு, கன்னோட வந்திருக்காருன்னு தெரிய வருது. என்ன கன்னோட இந்த வீட்டுக்கு வந்திருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட் கட் ஆகுது. இந்த ராம்கியே செட் பண்ணி கரண்ட்டை கட் பண்ணாரா இல்ல தற்செயலா தான் கரண்ட் போச்சான்றதை விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உள்ள போன ராம்கி திரும்பி வரல போல, என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. வீரட்டுக்கும் ஷில்பாக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, ஷில்பாக்கு தான் காயம் பட்டிருக்கு, வீரட்டுக்கு பெருசா காயம்லாம் படல. இவர் ஒய்ஃபை பாக்குறதுக்காக பக்கத்துல நிக்கும் போது திரும்ப போலீஸ் கிட்ட இருந்து இவருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் அட்டென்ட் பண்ணிட்டாரு. எனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் இப்பதான் பெட்டரா இருக்கு, நாங்க சீக்கிரமே பாக்குறதுக்காக வரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஷில்பா என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அந்த ராம்கி காணாம போனதுல நம்மள விசாரணை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு பயமா இருக்குங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. பயப்படாத, நான் முன்கூட்டியே பெயில் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஒய்ஃபுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு லாயர் இருக்காரு பாத்தீங்களா, முன்கூட்டியே பெயில் வேணும்ன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு பெயில் வாங்குறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக முன்கூட்டியே பெயில் வாங்குறாங்க, அப்ப அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒண்ணு பண்ணுங்க, அவங்க ரெண்டு பேரை தானே ஸ்டேஷனுக்கு கூப்பிட முடியாது, அவங்க வீட்டுல வேலை பாக்குறவன லாக் பண்ணி கூட்டுவாங்க, அவனை அடிச்சு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அசிஸ்டன்ட் லேடியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப வீரட்டும் ஷில்பாவும் சேர்ந்த மாதிரி இவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்ப அந்த ஒர்க்கரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட தூக்கிட்டு போயிருக்காங்க, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரி வீரட்டும் சொல்லிட்டு இருக்காரு. தூக்கிட்டு வந்தா அந்த ஒர்க்கரை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் அவன் கண்ணோட உள்ள வந்திருக்கான், அதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்ற மாதிரி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நைட்டு நேரம் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. என்ன கன் ஷாட் சவுண்ட் கேக்குது, ஏதோ பிரச்சனை போலன்ற மாதிரி வேகமா கதவை தட்டுறாரு. அந்த கதவை வீரட்டு தான் திறக்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்கும் போது இவர் கன் ஷாட் சவுண்ட் கேட்டதா சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் ஒய்ஃப் படம் பார்த்துட்டு இருந்தா அந்த சவுண்டா தான் இருக்கும், நீ போய் படுன்ற மாதிரி வீரட்டும் அனுப்பி வச்சிருப்பாரு. நான் கூட பெருசா எடுத்துக்காம திரும்பி போய் படுத்துட்டேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ராம்கி உள்ள நுழைஞ்சிருக்காரு, கன் ஷாட் சவுண்ட் கேட்டிருக்கு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து அவரோட கதையை முடிச்சிட்டாங்க போலன்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. இப்ப இந்த ஒர்க்கரை கூட்டு போறதுக்காக வீரட் வந்திருக்காரு பாத்தீங்களா, எதுக்காக ஒர்க்கரை கூட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. பின்ன நீங்க வராம உசாரா பெயில் வாங்கலாம்னு நினைச்சீங்கல்ல, அதனால தான் ஒர்க்கரை கூட்டு வந்தேன், ஒர்க்கர் மூலியமா தான் சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்திருக்கு. ராம்கியை உங்களுக்கு தெரியுமா, ராம்கியை நீங்க என்ன பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் ராம்கி எனக்கு தெரியும், ராம்கி நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவருமே இவர் சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீரட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்டா இருப்பாரு, ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ப்ராஜெக்ட பத்தி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் கிட்ட இருந்து திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. என்ன மீட்டிங்ல இருக்கும் போது ஒய்ஃப் கால் பண்றாளே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அதனால கால் பண்றேன்றது எனக்கு புரியுது, ஈவினிங் தான் நான் வரேன்னு சொல்லியிருக்கேன்ல, இதுக்காக இப்ப கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காரு. நான் அதுக்கு கால் பண்ணலங்க, பர்த்டேன்றதுனால கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன், அப்பன்னு பார்த்து என் நெக்லஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பைக்ல வந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட டைமண்ட் நெக்லஸ் புடிங்கிட்டு போயிருப்பாங்க. அதை பத்தி தான் ஒய்ஃப் பதட்டமா சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு போ, கம்ப்ளைண்ட் கொடுன்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போனோம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப வீட்டு வாசல்ல போலீஸோட பைக் இருக்கு. போலீஸ் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. போலீஸ் வந்தாங்களான்னு கேட்கும்போது இப்பதான் வந்தாங்கன்ற மாதிரி ஒர்க்கர் லேடி சொல்றாங்க. இவங்க வேற ஒரு ஒர்க்கர் லேடியா இருப்பாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போய் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன்ற மாதிரி கேட்கிறாரு. ஸ்டேஷனுக்கு வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இன்னும் சில கேள்வி இருந்தது, அதனால தான் வீட்டுக்கே வந்தேன்ற மாதிரி ராம்கி சொல்லிட்டு இருக்காரு. சார், ஒரு போலீஸா நீங்க எப்படி சார் வீட்டுக்கு வருவீங்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் நினைக்க மாட்டாங்களா? போலீஸ் வீட்டுக்கு வரதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. போலீஸ் கிட்டே எதிர்த்து பேசுறியான்ற மாதிரி ராம்கி கொஞ்சம் கோவப்படுறாரு. சரி கிளம்பலான்னு கிளம்ப பாக்குறாரு. தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுறேன், நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. நான் இன்னைக்கு அவ்வளவு கோவப்பட்டதுக்கு காரணம் இருக்கு, ஏன்னா வந்த அந்த ராம்கியோட பார்வையே சுத்தமா சரியில்லைன்ற மாதிரி வீரட்டு சொல்றாரு. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் வீட்டுல குளிச்சிட்டு இருக்கும் போது ஒய்ஃபுக்கு திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. அவங்க குளிக்கிறாங்கல்ல, அதனால போன் எடுத்து நம்மளே பேசலான்ற மாதிரி இவர் எடுத்து பேசுறாரு. எதிர பார்த்தா அந்த ராம்கி தான் பேசுறாரு. உங்க ஒய்ஃபு கிட்ட போனை கொடுங்க, ஒய்ஃபு கிட்ட பேசணும்னு சொல்றாரு. எதனால என்கிட்டயே பேசுங்கன்ற மாதிரி வீரட்டு சொல்றாரு. இல்ல சார், ஒய்ஃபு கிட்ட தான் சில கேள்வியை கேட்க முடியும், அதாவது பைக்கோட அடையாளத்தை பத்தி எல்லாம் கேட்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே விசாரிச்சிட்டீங்கல்ல, அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி வீரட்டு பேசுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொடுங்கங்க நான் பேசுறேன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் வேணும்ட்டே ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக இப்படி பண்றான்ற மாதிரி வீரட்டுக்கு பயங்கரமா இந்த இடத்துல கோவம்லாம் வருது. நீ முத நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருப்பான்ல, திரும்ப திரும்ப எதுக்காக கால் பண்றான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. என்னங்க பண்றது, நமக்கு நெக்லஸ் முக்கியம் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் கிட்ட திருடினா பாத்தீங்களா, அவன் கையில ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை பத்தி எல்லாம் இப்ப ராம்கி கிட்ட பேசும்போது இவங்க சொல்லியிருப்பாங்க. ராம்கி விசாரணை தான் பண்றதா ஒய்ஃப் நினைக்கிறாங்க, அதனால ஹஸ்பண்டும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட என்னோட ஒய்ஃபுக்கே அவன் ஆக்டிவிட்டி மேல சந்தேகம்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம் ராம்கி கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. ஒய்ஃப் எந்திரிக்கும் போது ஹஸ்பண்டுமே எந்திரிச்சிடுறாரு. இந்த நேரம் எதுக்கு கால் பண்றான் அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. எனக்கும் புரியலங்க, அடிக்கடி கால் பண்ணி தொல்லை பண்றான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நீ எடுக்காத, நான் எடுக்கிறேன்ற மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகடா இந்த மாதிரி டைம்ல என் ஒய்ஃபுக்கு கால் பண்றன்ற மாதிரி கோவப்படுறாரு. கேஸ் விஷயமா தான் கால் பண்றன்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணனு வச்சுக்கோயேன், நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பேன்ற மாதிரி பேசுறாரு. போலீஸ்க்கு எதிராகவே கம்ப்ளைண்ட் கொடுப்பியான்ற மாதிரி அவனும் நக்கலா பேசுறான். ஓ, இந்த மாதிரி நக்கலா பேசியிருக்கான், அதனால தான் நீங்க சாவடிச்சிருக்கீங்க அப்படிதானே இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், நான்லாம் சாவடிக்கல, அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. ராம்கியோட ஸ்டேஷன்ல அந்த மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்றதை இவங்க செக் பண்றாங்க. அதாவது நெக்லஸ் திருடு போனது ஃபைல் ஆயிருக்கான்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைலே ஆகலன்றது தெரிய வருது. அது எப்படி கேஸ் ஃபைலே ஆகாம இருக்கும்? ராம்கி பொய் சொல்லியிருக்கானா இல்ல இந்த ஒய்ஃப் பொய் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீரட்டை அனுப்பிவிடும் போதே இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. வீரட் என்ன சொல்றாருன்னா, நான் தான் இந்த ஊரை விட்டு போக கூடாது, நீ இந்த ஊரை விட்டு போலாம்ல, போலீஸ் ஒன்ன ஏதாவது தொல்லை பண்ண வாய்ப்பு இருக்கு, நீ இந்த ஊரை விட்டு கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களை டிராப் பண்றதுக்கு போனோன்னு காரை எடுக்கிறதுக்காக வராது. ஆனா கார் அப்பன்னு பார்த்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கார் இப்பதான் சதி பண்ணுது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஒய்ஃபை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க என்ன கிளம்பிட்டு இருக்கீங்க, கிளம்ப கூடாதுன்னு தானே சொன்னோன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தானே போக கூடாது, என் ஒய்ஃப் போலாம்லன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல, ஒய்ஃப் கிட்டயும் விசாரணை பண்ணோம், ஒய்ஃபும் போக கூடாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வாங்க உங்க கார்லயே போலான்னு சொல்றாங்க. கார் ஸ்டார்ட் ஆகலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் ஸ்டார்ட் பண்றேன்ற மாதிரி இந்த லேடி உட்காந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ மட்டும் கார் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கார் இப்ப மட்டும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஆச்சரியம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படி கூட்டு வந்தவங்க, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, ஒய்ஃப் கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் வெளியே போய் வெயிட் பண்ணிட்டாரு. இப்போ ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் ஃபைலே ஆகல, அது எப்படி எஃப்ஐஆர் போடாம அந்த ராம்கி இருந்திருப்பாரு, என்ன நடந்தது, நீங்க உண்மையிலேயே கம்ப்ளைண்ட் தந்தீங்களான்னு கேக்குறாங்க. சார், உண்மையிலேயே தந்தன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உங்களுக்கு ராம்கியை ஏற்கனவே தெரியுமா, அதாவது காலேஜ்ல நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து படிச்சீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே வீட்டுக்கு போகும்போது அந்த ஒய்ஃப் அப்படி சொன்னாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி கேக்குறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்பெல்லாம் இல்லவே இல்லையே சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கும்போது நீங்க இப்படி சொன்னீங்க, அதனால தான் கேக்குறேன். ஆனா அதே சமயம் நீங்க கோவால ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்கன்ற மாதிரியும் நியூஸ் வந்தது, அது எப்படி பாசிபிள்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நான் அந்த சமயம் கோவால தான் இருந்தேன், வீட்ல இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப திடீர்னு அந்த டைமண்ட் நெக்லஸை எடுத்து வைக்கிறாரு. சார், கண்டுபிடிச்சிட்டீங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நாங்க கண்டுபிடிக்கல, ராம்கியோட டிராயர்ல தான் இது இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க தான் ராம்கி கிட்ட தந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. நான் எதுக்கு தர போறேன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் கேக்குறாங்க.
ராம்கியும் நீங்களும் ரொம்ப க்ளோஸா பழகி இருக்கீங்க, இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு ஒரு வீடியோவை காட்டுறாரு. இவங்க சேர்ந்து சுத்துனது வீடியோவா கிடைச்சிருக்கு போல. இந்த வீடியோவை பார்த்தோன்னே இந்த ஒய்ஃபுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் டைம்ல இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணது உண்மைதான். ஆனா இவங்களோட வீட்டுல அவரை மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரேக்கப்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க வீரட்ட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். இவங்க ஒரு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ராம்கி இவங்களை பாக்குறாரு. திரும்பி பார்த்தவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீட் பண்ணி ரெண்டு பேருமே பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச பேச அடிக்கடி மீட் பண்ணலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியாம கொஞ்சம் எல்லை மீறிலாம் நடந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 1 மணி நேரம் இருந்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. எங்க போன, சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. நான் கிளம்பணும்ன்ற மாதிரி இவங்களுமே வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் எங்க போனேன்னு ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் போனேன்ற மாதிரி இவங்களுமே சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருந்தது போதும், வேற ஒரு வீட்டை பார்த்திருக்கேன். என் ட்ரீம் ஹவுஸ் எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி தான் அந்த வீடு இருந்தது. புரோக்கர் சொன்னனோ ஓகே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எக்ஸைட் ஆன மாதிரி சொல்றாரு. சரி நாளைக்கு வீடை பார்க்க போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. புரோக்கர் மூலியமா அந்த வீடை காமிச்சதே ராம்கியா தான் இருப்பாரு. நான் தான் பிளான் பண்ணி உன்னை அந்த வீட்டுக்கு வரவே வச்சேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவருக்கு அந்த வீடு ரொம்ப பக்கத்துலயா இருக்கும். அடிக்கடி நம்ம மீட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. நம்ம மீட் பண்ணி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீ ஜுவல்ல காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடு, அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிற மாதிரி நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி பிளான் பண்ணி தான் ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்னாலாம் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஒய்ஃப் சீட் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் இந்த வீரட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. வீரட்டுமே இந்த வீட்டை பத்தி சந்தோஷமா சொல்றாரு. என் ட்ரீம் ஹவுஸை யாரோ பார்த்து பார்த்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இந்த ஒய்ஃப் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்டை போட்டு தள்ளுற மாதிரி அந்த ராம்கி பிளான் வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்கல்ல, அந்த வீட்டுல சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பா. அந்த பொண்ணோட ஆன்மா அங்கதான் நடமாடிட்டு இருக்குன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு. அந்த பேச்சை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க போறோம். உன் ஹஸ்பண்டுக்கு அமானுஷ்யமா அந்த வீட்டுல சில விஷயங்கள் நடக்கணும். அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்ட் கதையை நம்மளே முடிச்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. எது என் ஹஸ்பண்ட் கதையை முடிக்கணுமா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் அவர் கூடயே சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இவன் இருக்கான்ல, பேசி பேசி மனசை மாத்துறான். நம்ம காலேஜ் டைம்லயே சேர்ந்திருப்போம், உன் பேரண்ட்ஸால தான் சேர முடியாம போயிருச்சு, கடவுளா பார்த்துதான் இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்காரு, உன் ஹஸ்பண்டை சாவடிச்சுட்டு நம்ம நிம்மதியா வாழலான்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கட்டிலாம் பிடிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க போலீஸ் இருக்கார்ல, எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு, உன் ஹஸ்பண்ட் கூட தான் நீ வாழணும், ராம்கே பேசாம சாவடிச்சிடலான்றதுக்காக பிளான் பண்ணி சாவடிச்சிருக்க, இதான நடந்ததுன்னு கேக்குறாரு. இல்ல சார், ராம்கே நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி மேற்கொண்டு இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஹஸ்பண்டை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அந்த புது வீட்டுக்கு நீங்க ரெண்டு பேர் குடி வந்தீங்கல்ல, அந்த புது வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதாவது அமானுஷ்யமா நடந்ததா, உங்க ஒய்ஃப் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா, இல்ல நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் ஆமா சார், சில விஷயங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த வீரட்டும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்ல ஷில்பா குளிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பிளட் வருது. அதை பாக்குற ஷில்பாவும் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீரட்டும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. குளிச்சிட்டு இருக்கும் போது பிளட் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உன்னோட கற்பனையா இருக்கும், தேவையில்லாம நீ யோசிக்கிற, இந்த வீட்டை பத்தி நிறைய வதந்தி இருக்கு, நீ அதுதான் போட்டு குழப்பிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த ஷில்பா வீரட்டை பயமுத்துறதுக்காக இப்படி பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே அப்படி நடந்ததா என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப வீரட்டு ஷில்பா ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஷில்பாக்கு முழிப்பு வருது. தண்ணி குடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே கிச்சன் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இவங்களுமே பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டோ வேகமா பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. ஒரு உருவம் கிராஸ் பண்ணதை பார்த்தேன்னு சொல்றாங்க. இவருமே வெளியே கூட்டு வந்து பாக்குறாரு. அங்க பார்த்தா ஒர்க்கர் தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. நீ ஒர்க்கரை பார்த்து தான் பயந்துருப்ப, தேவையில்லாம யோசிக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து உங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது நடந்ததா, அதுவும் உங்க ஒய்ஃபால ஏதாவது ஆபத்து வர மாதிரி நடந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட சாவடிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்கல்ல, அதை மீன் பண்ணி தான் கேக்குறாரு. என்ன சார் இப்படி கேக்குறீங்க, எனக்கு ஆபத்து வந்தது, ஆனா 2 வாட்டி உயிரை என்னோட ஒய்ஃப் தான் காப்பாத்தினா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு நாள் போன் பேசிட்டு இருக்கும் போது மேல இருந்து பூந்தொட்டி இவர் மேல விழுற மாதிரி வருது. சரியான நேரத்துக்கு ஒய்ஃப் தான் வந்து இவரை காப்பாத்தவே செஞ்சிருப்பாங்க. இன்னொரு நாள் இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒய்ஃப் இல்ல, அம்மா இப்பதான் வெளியே கிளம்பி போனாங்கன்ற மாதிரி வேலைக்கார லேடி சொல்றாங்க. சரி குளிக்கலான்ற மாதிரி இவருமே ரூமுக்கு வந்து குளிக்கிறதுக்காக போறாரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. இவருமே வெளியே வந்து அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க அவசரப்பட்டு குளிக்க மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வயரிங் ப்ராப்ளம்லாம் இருக்குங்க, அதெல்லாம் சரி பண்ணிட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க
இவங்க சொல்லி முடிக்கிற நேரம் அந்த இடத்துல நெருப்பு புகையா வந்துட்டு இருக்கு. வயரிங் ப்ராப்ளம் அதிகமாயி தான் இப்படி நெருப்பு வந்துருச்சு போல. நம்ம போயிருந்தா கண்டிப்பா உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. 2 வாட்டி என்னோட ஒய்ஃப் தான் காப்பாத்தினதா சொல்றாருல. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அவனை கொல்றது உன் பிளானா காப்பாத்துறது உன் பிளானான்ற மாதிரி கேக்குறாரு. சார் நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா நான் சொல்றேன் சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. உண்மை என்ன தெரியுமா, நான் சாவடிக்கு தான் 2 வாட்டியும் ட்ரை பண்ணன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. மேல அந்த பூந்தொட்டியை தள்ளி விட்டதே இந்த ஒய்ஃபா தான் இருப்பாங்க, கீழே காப்பாத்தினதும் ஒய்ஃப் தான். இது எப்படி பாசிபிள்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுதான் சார் எனக்குமே புரியல, நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். என்ன மாதிரியே அச்சசலா ஒருத்தி என் ஹஸ்பண்ட காப்பாத்திட்டா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஷில்பா இருக்காங்கல்ல, ராம்கிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ராம்கி சுத்தமா இதை நம்பவே மாட்டாரு. என்ன என்கிட்டயே கதை விட்டுட்டு இருக்கியா, நான் வேற ஒருத்தனை அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நாள்ல வேற ஒருத்தன் ராம்கி சொன்னதா இந்த இடத்துக்கு வந்துடுறான். அதாவது பாத்ரூமை தொட்டா ஷாக் அடிச்சு சாவுற மாதிரி செட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் போல. பக்காவா செட் பண்ணி வச்சிடறான். அந்த டைம் நம்ம வீட்ல இருக்க கூடாது, வெளியே போயிடணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம திரும்பி வரும்போது ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாருன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, குளிச்சுட்டு நார்மலா வந்துட்டு இருக்காரு. நல்ல வேளை நீ கால் பண்ணி எச்சரிக்கை பண்ண, இல்லனா என்ன ஆயிருக்கும்னே தெரியலன்னு சொல்றாரு. இது நான் கால் பண்ணனா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க கால் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பேய் தான் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்க போல. அப்போ உன் புருஷனை ஒரு பேய் காப்பாத்திட்டு இருக்கு அப்படிதானேன்னு கேக்குறாரு. ஆமா சார், இது நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை. நான் ராம்கி கிட்ட சொல்லி ராம்கியை நம்பலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த நாள் நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொன்னதை கேட்டு ராம்கி கடுப்பாயிருப்பாரு. நம்மளே நேரடியா போட்டு தள்ளிடலான்றதுக்காக தான் கன்னெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஒர்க்கர் தூங்கிட்டு இருக்கிறதுனால இவர் பாட்டுக்கு உள்ள வந்துடுறாரு. இந்த நேரத்துல எதுக்காக வந்த, என் ஹஸ்பண்ட் வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. உன் ஹஸ்பண்ட போட்டு தள்ளுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே ஒண்ணு மண்ணா இந்த இடத்துல சந்தோஷமாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நான் சொல்ற மாதிரி பண்ணுன்ற மாதிரி இவனுமே ஒரு பிளான சொல்லிடுறான். இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, கதவை தட்டுறாரு. ஒய்ஃப் கதவை திறக்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா கதவு திறந்துதான் இருக்குன்னு தெரிய வருது. இவருமே உள்ள வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிட்ட இருந்து பதிலே வரல. ஒய்ஃப் பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க, அசைவே இல்லாம இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்காரு. இவங்க அசைவே இல்லாம தான் இருக்காங்க. அப்ப ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த ராம்கி இருக்கான் பாத்தீங்களா, மாஸ்க் போட்ட மாதிரி முகத்தை மறைச்சுக்கிறான். அந்த கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறான். இவன் ஷூட் பண்றதுக்கு வரதுக்குள்ள வீரட்டு கவனிச்சிடுறாரு. இப்ப வீரட் என்ன பண்றாருன்னா, தடுத்து இவன் கூட சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. உண்மை என்ன தெரியுமா, ஷில்பாக்கு எதுவும் ஆயிருக்காது, தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ஒய்ஃபை இவன் தான் ஏதோ பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஷில்பா நடுவுல எந்திரிச்சு சண்டை எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சண்டையில இவர் என்ன பண்றாருன்னா, அவன் போட்டிருக்க மாஸ்கை ஓபன் பண்ணிடுறாரு. சோ ராம்கி தான் இதுன்றது தெரிஞ்சிருது. டே நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ராம்கி ஷூட் பண்ணலாம் நினைக்கிறான், ஆனா அவனோட கன்னை இவர் சட்டுன்னு புடிங்கிடுறாரு. நம்ம ஷூட் பண்ணலான்ற மாதிரி ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப விசாரிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வீரட்ட கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப நீ தான் ஷூட் பண்ணியான்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஆமா சார், வேற வழி இல்லாம நான் தான் ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. பாடியை என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. ஷூட் பண்ணோன்னே அந்த ஷில்பா நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுவுமே இவங்களுக்கு தெரியாத மாதிரிலாம் நடிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒர்க்கர் வேற கதவை தட்டுறாரு. இவருமே படம் பார்த்துட்டு இருந்தோம், அதனால தான் சவுண்ட் கேட்டிருக்கோம் போலன்ற மாதிரி ஒர்க்கரை ஏமாத்தி அனுப்பிடுறாரு. இவன் வேற இறந்து போயிட்டானே, எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஷில்பா நல்லவங்க மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஷில்பா பயப்படாத, நான் எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஆறுதல் சொல்லி ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப இவங்களை சமாதானப்படுத்திட்டு இவர் வெளியே வரலான்னு பார்க்கும்போது வெளியே இருந்த பாடி காணாம போயிருது. இப்பதானே பாடி இருந்தது, அதுக்குள்ள எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயந்துட்டு இருக்காரு. எங்க இந்த வீட்டுல ஏதோ இருக்குன்னு சொன்னல, அந்த பேய் தான் இப்படி பண்ணிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் புரியாத மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. கதை கேட்டுட்டு இருக்க போலீஸுமே கடுப்பாயிடுறாரு. என்ன 2 பேருமே பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு இருக்காங்க, இது நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்கல்ல, சார் நம்மளுக்கே அது நடந்தது இல்ல, ஏன்னா ஒய்ஃப் கிட்ட நம்ம பேசணும், ஆனா அந்த டைம் ஒய்ஃப் கோவால இருந்தாங்க, ஏதோ தப்பு இருக்கு சார்ன்ற மாதிரி சொல்றாங்க. தப்பெல்லாம் இல்லமா, அந்த வீட்டை நல்லா செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிரும், டாக் ஸ்குவாட கூட்டு போய் நல்லா வீட்டை செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப மறுநாள் டாக் ஸ்குவாட் எல்லாம் கூட்டு வந்து அந்த வீடு முழுக்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஷூட் பண்ணதுக்கு யூஸ் ஆன கன்னு கிடைச்சிருது. இந்த கன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் அதுக்கான வேலையை பண்றாங்க.
அதே மாதிரி இந்த வீட்டுல பேய் நடமாட்டம் இருக்கிறதா நம்புறாங்கல்ல, ஒரு பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அப்படி நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட அப்பாவை பாக்குறதுக்காக தான் இவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இவர் தான் அந்த பொண்ணோட அப்பாவா இருப்பாரு. அந்த பொண்ணை பத்தி கேட்கும் போது என் பொண்ணு ஆர்கிடெக்ட் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு மிசாரா அப்படின்றது. இந்த பொண்ணு யாருக்கு கீழே வேலை பாக்குறாங்கன்னா வீரட்டுக்கு கீழே தான் வேலை பாக்குறாங்க. இது எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். ஆக்சுவலா வீரட்டும் இந்த மிசாரான்ற பொண்ணோ லவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை டிசைன் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே டிசைன் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. எந்த கிளைண்ட்டுக்குன்னு கேக்குறாங்க. எந்த கிளைண்ட்டுக்கும் கிடையாது, உனக்காக இந்த ட்ரீம் ஹவுஸை நான் கட்டி தரணும்னு நினைக்கிறேன், அதுக்கான இடத்தெல்லாம் சீக்கிரமா வாங்கி கட்டுற வேலையும் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மிசாராவே பணக்கார பொண்ணா தான் இருப்பாங்க. அப்பா கிட்டே இதை பத்தி சொல்றாங்க. அவர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவரை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு இடம் இருக்குல்லப்பா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை நம்ம கட்டணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்னமா காஸ்ட்லி கிஃப்டா நீ பிளான் பண்ற போலியே, சரி ஓகேமா உன் ஆசைப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. இதை பத்தி வீரட்டுக்கு தெரியாம நம்ம பண்ணணும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பில்டிங்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் வீரட்டும் காசு சேர்த்து இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படியே இவங்களோட லவ் ட்ராக் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க பர்த்டே வரப்போது போல பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு பொண்ணு வேலைலாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கான வேலைலாம் முடிஞ்சிருச்சான்னு தான் கேட்டிருப்பாங்க. வீரட்டுக்கு கால் பண்ணி இப்ப வர சொன்னா நல்லா இருக்கும், சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே போகும்போது தான் இவங்க தடுமாறி கீழே விழுந்திருப்பாங்க. யாரும் இவங்களை தள்ளிலாம் விழல, இவங்களே தடுமாறி தான் கீழே விழுந்திருப்பாங்க. அப்படி கீழே விழுந்தவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருக்காங்க, அதுக்கப்புறம் உயிரை விட்டுறாங்க. பொண்ணு அப்படி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. இவருமே அந்த இடத்தை வித்திருப்பாரு. அந்த இடம் 2-3 பேர் கிட்ட மாறி கடைசியில வீரட்டு கிட்ட போயிருக்கோம். அதனால தான் வீரட்டு நான் நினைச்ச மாதிரியே இந்த வீடு இருக்கு, நான் நினைச்ச மாதிரியே இந்த வீடு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இன்ஸ்பெக்டருக்கு எல்லாமே புரியுது. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் கால் பண்றாரு. அது என்னன்னா, கன்னுல யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் தெரியுமா சார் இருக்கு? வீரட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, ஷில்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இது ஷில்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா? அப்ப ஷில்பாவோ உடனே அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. காட்டு பகுதியில மிருகத்தை கேப்சர் பண்றதுக்காக கேமரா வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் நிறைய இடத்துல கேமராலாம் வச்சிருப்பாரு. அப்படி வச்ச கேமரால ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு போல. இதை பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவருமே நேரடியா இந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார் ஒரு ஷாக்கிங்கான வீடியோ கிடைச்சிருக்கு, இந்த வீடியோவை நீங்களே பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. அந்த வீடியோல ராம்ஜியை யாரு கொலை பண்ணாங்க, கொண்டு போய் புதைச்சாங்கன்றது பதிவாயிருக்கு. அட பாவி, அப்பாவி மாதிரி நடிச்சியன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப யாரை லாக் பண்ணிருக்காங்கன்னா அந்த வீட்ல இருக்க ஒர்க்கரை தான் லாக் பண்ணிருக்காங்க. இவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நீ தானே டிஸ்போஸ் பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் ஷில்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தானே கிடைச்சிருக்கு, ஷில்பாவா அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஷில்பா அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கார்ல சேஸ் பண்ணி ஷில்பாவை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. ஷில்பா நீ தான் கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்க, அங்க என்ன நடந்தது, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நடந்ததுல பாதி தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி ஷில்பாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஹஸ்பண்ட் ஷூட் பண்றதுக்காக வரதுக்குள்ள இந்த ராம்கி எட்டி மிதிச்சிருப்பாரு. ஆக மொத்தத்துல கன் இவங்க 2 பேரையும் விட்டு தள்ளி ஷில்பா கிட்ட போய் விழுந்துருது. இப்ப ஷில்பா கன் எடுக்கிறாங்க. ஷில்பாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை விட அந்த ராம்கி தானே முக்கியம், அதனால ஹஸ்பண்டை தான் பாயிண்ட் பண்றாங்க. இவன் என்ன நம்மள பாயிண்ட் பண்றா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஷாக் ஆகுறாரு. ஆனா ஷில்பா உடம்புக்குள்ள பேய் பூந்துருது. அந்த பேய் ராம்கிய சாவடிக்கிற மாதிரி கண்ணை திருப்புது. ஷில்பா என்ன பண்ணிட்டு இருக்க, அவனை சாவடி அப்படின்ற மாதிரிலாம் ராம்கிய சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ராம்கிய ஷூட் பண்ணிடுறாங்க. அதாவது இவங்க ஷூட் பண்ணல, பேய் ராம்கிய ஷூட் பண்ணிருது. இந்த வீரட்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஷில்பா நல்லவங்கன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காருல. இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஷில்பா அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, ஒன்னையே சாவடிக்கிறதுக்கு பிளான போட்டிருக்கா, அந்த ராம்கி கூட சேர்ந்து பிளான போட்டிருக்கான்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது 2 வாட்டி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணது ஷில்பா தான், ஆனா பேய் தான் உன்னை காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பேய் வேற யாரும் கிடையாது, உன்னோட முன்னாள் காதலி மிசாரா தான்ன்ற மாதிரி சொல்றாரு. சார் நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, பேய் பிசாசுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி வீரட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒன்ன மாதிரியே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் விசாரிச்சதுக்கு அப்புறமும் நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த ஒர்க்கர் தூங்கிட்டு இருக்கும் போது பேய் இருக்கு பாத்தீங்களா, ஒர்க்கர் உடம்புக்குள்ள பூந்துருது. இந்த சமயம் ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்காக வீரட்டு ரூம்குள்ள போயிருப்பாரு. இந்த கேப்ல பேய் என்ன பண்ணுதுன்னா, வீரட்டுக்கு எந்த பிரச்சனையும்
பிரச்சனையும் வரக்கூடாது, நம்மளே பாடியை டிஸ்போஸ் பண்ணோன்ற மாதிரி தூக்கிட்டு போயிருக்கோம். அப்படி தூக்கிட்டு போற ஒர்க்கர் இருக்காருல, காட்டு பகுதிக்கு வந்துடுறாரு. அங்க வச்சுதான் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இங்கதான் கேமரா இருக்கும். அந்த கேமரால இந்த வீடியோ எல்லாம் கேப்சர் ஆயிருக்கும். இன்ஸ்பெக்டர் இவ்வளவு சொல்லி கூட சுத்தமா ஹீரோ நம்பவே மாட்டாரு. இதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த வீடியோவை பாரு, அவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி போறான் பாருன்ற மாதிரி வீடியோவை காட்டுறாரு. ஆனா வீடியோ அந்த இடத்துல அழிஞ்சு வேற ஒரு வீடியோ பிளே ஆகுது. இத பாக்குற வீரட்டம் சிரிக்கிறாரு. எங்க சார் நீங்க சொன்ன வீடியோ இல்லன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்குள்ள வீடியோ எப்படி டெலீட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அந்த பேய் தான் வேணும்ட்டே வீடியோவை மாத்தி வச்சிருச்சு போல. இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டர் சொன்னது மூலியமா மிசாரா தான் நமக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணிருக்கா போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுல மிசாராவோட போட்டோ வச்சு பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.